ஒரு டேபிள்ல சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை அதுதான் உங்களோட கடைசி சாப்பாடா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த சாப்பாடை சாப்பிடுவீங்களா? எதனால கடைசி சாப்பாடா இருக்கலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த சாப்பாடு இந்த உலகமே பார்த்து பயந்த ஹிட்லருக்கு ஆனதுங்கிறது தான் காரணம். இது ஹிட்லரோட உணவுல விஷம் கலந்திருக்காங்கிறத பரிசோதனை பண்றதுக்காக தன்னோட வாழ்நாள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலவழிச்ச மார்காட் வோக்குங்கிற ஒரு ஜெர்மன் செக்ரட்டரியோட கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெர்லின்ல 1917ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த மார்காட் வோக். அவங்க பெருசானதுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல செக்ரட்டரியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஜெர்மனில வாழ்ந்துட்டு இருந்த கோடிக்கணக்கான மக்கள் மாதிரியே இவங்களுக்கும் தெரியல வேர்ல்டு வார் 2 இவங்களோட வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுதுன்னு. வார் டைம்ல ஆலைட் போர்சஸ் இவங்க வீடு இருந்த பெர்லினுக்கு பக்கத்துல பாம்பிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பாம்பிங்ல இருந்து தப்பிச்சு 1941ல இவங்க இன்லாஸ் வீடு இருந்த ஈஸ்ட் ப்ரூசியாவுக்கு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஓகே, நாம இப்ப சேஃப் ஆயிட்டோம், வார்ல இருந்து தப்பிச்சிட்டோம்னு இவங்க நினைச்சிருக்காங்க. பட் அந்த இடம் ஹிட்லரோட ஹெவிலி கார்டட் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸான வுல்ஃப் லேஸுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இவங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு 1942ல ஹிட்லரோட மிலிட்டரி ஆர்கனைசேஷன் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. மார்காட் வோக் உட்பட அந்த கிராமத்துல இருந்த 15 இளம் பெண்களை வுல்ஃப் லேருக்கு கூட்டிட்டு போறாங்க. யாரும் வாலண்டியரா போகல, கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த 15 பெண்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் மிஷன் கொடுக்கறாங்க. டெய்லி ஹிட்லரோட ஃபுட் அவரோட டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டை இந்த 15 பெண்களும் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை பாய்சன் இருந்து இவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அவங்க நாட்டுக்காக செய்யற உயிர் தியாகமா எடுத்துக்கணும். இதுதான் அந்த ஸ்பெஷல் அசைன்மெண்ட். எவ்ரிடே பிளேட் ஃபுல்லா வெஜிடபிள், ரைஸ், நூடுல்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னே உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அண்ட் ரிப்போர்ட்டட்லி ஹிட்லர் வெஜ் ஒன்லி டயட்ல இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த 15 விமனும் ஃபுட்டை ஒழுங்கா சாப்பிடுறாங்களான்னு SS கார்ட்ஸ் பக்கத்துல இருந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்களாம். இவங்க சாப்பிட்டு முடிச்சு 1 hour கழிச்சு இவங்களுக்கு எதுவும் ஆகலனா அந்த ஃபுட்டை ஹிட்லருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களாம். மார்காட் லேட்டரா சொல்லியிருக்காங்க, ஹிட்லரோட ஃபுட் அவ்வளோ டெலிஷியஸா இருக்குமா, ஆனா அதை ஒரு நாள் கூட அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது அவங்களோட கடைசி சாப்பாடா கூட முடியலாம்னு. 2 வருஷத்துக்கும் மேல மார்காட் வோக்கோட ரொட்டீன் இதுவா தான் இருந்திருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதும் பயப்படணும், லஞ்ச் சாப்பிடும் போதும் பயப்படணும், டின்னர் சாப்பிடும் போதும் பயப்படணும், தினம் பயப்படணும். ஐரானிக்கலி வார் டைம்ல ஜெர்மனில நிறைய பேர் ஃபுட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த 15 விமனும் லக்ஸூரியஸ் ஃபுட் டெய்லி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆடம்பர உணவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க மரணத்தை அவங்க மறக்கல. மார்காட் லேட்டரா சொல்லியிருக்காங்க, டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 15 பெண்களும் அழுவாங்களாம், இன்னொரு நாளை நாம கடந்துட்டோம்னு. ஜூலை 44ல ஹிட்லர் மேல நடந்த ஒரு ஃபெயில்டு அசாசினேஷன் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் வுல்ஃப் லேரோட செக்யூரிட்டியை இன்னும் டைட் ஆக்குறாங்க. தென் லேட் 1944ல சோவியத் ஃபோர்சஸ் இவங்களை நெருங்குறாங்க. அந்த டைம்ல மார்காட் வோக்கர் ட்ரெயின் மூலியமா பெர்லினுக்கு தப்பிச்சு போக வச்சது ஒரு ஜெர்மன் ஆபீசர்னு சொல்லப்படுது. மார்காட்டுக்கு லேட்டரா தான் தெரிய வருது இவங்களோட உணவு பரிசோகரா இருந்த மிச்ச 14 பெண்களையும் சோவியத் ஆர்மி கொன்னுட்டாங்கன்னு. வார் முடிஞ்ச அப்புறம் மார்காட் வோக் தன்னோட லைஃபை பத்தி யார்கிட்டயுமே பெருசா பேசிக்கல. தனக்குள்ளேயே பல டெக்கெட்டுக்கு வச்சிருந்த ரகசியங்களை தன்னோட 95வது வயசுல தான் பப்ளிக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி பல நாவல்ஸ், பிளேஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸ் எல்லாம் மேட் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் சம் ஹிஸ்டோரியன்ஸ் இவங்க சொல்ற ஸ்டோரியை சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்றாங்க. பட் மார்காட் வோக்கோட ஸ்டோரிக்கு மார்காட் வோக் தான் எவிடன்ஸ்னு நான் நம்புறேன். மார்காட் வோக் ஹிட்லரோட ஒரு சப்போர்ட்டர் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண விமனா தான் அவங்கள பார்த்திருக்காங்க. எஸ், அவங்க ஸ்டோரியை சப்போர்ட் பண்ற மாதிரி பெருசா எவிடன்ஸ் கிடையாது. பட் நாட்சியோட ரூல்ல சிவிலியன்ஸ் எவ்வளவு இம்பாசிபிள் சாய்ஸஸுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறதுக்கு இவங்களோட ஸ்டோரி தான் ஒரு ஹைலைட். சம்டைம்ஸ் சர்வைவிங் ஹிஸ்டரி மென்ட் டேக்கிங் ஒன் டெரிஃபைங் பைட் அட் அ டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.